பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூரிலிருந்து சந்திரன் பேசுகிறேன். 13/5/1976 திருச்சியில் பிறந்த ஒரு ஜாதகர். இந்த ஜாதகத்துக்கு பதவி உயர்வும் கிடைக்குமா என்று ஜாதகபுரம் இவருக்கு பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார், வேலையில் இருந்து கொண்டிருக்கார். உயர்நிலை பெறுவது எனக்கு யோகம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கார். நமது பராசர மணிமன்றத்தில் ஒரு தலைப்பு, அதாவது பணியில் உயர்வதும் பதவியில் உயர்வதும் எந்த கிரகம் தரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு உயர்நிலை அடைவது, அதே மாதிரி நல்ல ஒரு பதவியிலிருந்து ஒரு மேல்நிலைக்கு போவதும், இப்படிங்கிற ஒரு தலைப்பு கேள்வி. அப்போ இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு ஜாதகம் நமக்கு ஆய்வுக்காக வந்துள்ளது. அப்போ இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு என்னென்னா, இவர் தற்போது வேலையில் தான் இருக்கார், நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கார். மத்திய அரசாங்கத்தோட ஒரு சம்பளத்தில் நல்ல உயர்நிலை ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்கார். இவருக்கு இப்போ இருக்கிறதுல அதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது இவர் ஒரு கேள்வி. ப்ரொமோஷன் கிடச்சி எனக்கு மேலே ஏதாச்சும் வாய்ப்பு உள்ளதா, எனக்கு எந்த திசையை நோக்கி கிடைக்கும் போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதகத்துக்குமே, ஏன்னா அரசு என்றாவே இங்கே சூரியன் வந்துடுவார், செவ்வாய் வந்துடுவார், குரு வந்துடுவார், சனி வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அரசு கிரகங்கள்லாம் இதெல்லாம் ஆழ்மை செலுத்தக்கூடிய ஒரு கிரகங்கள். அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 13/5/1976 பிறந்த ஜாதகம், வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கார். குருவின் நாளில் இந்த ஜாதகர். சுவாதி நட்சத்திரம், துலா ராசி வேற, ராகுவோடு சேர்க்கப்பட்டது, மணக்காரகன் சந்திரன். அப்போ அந்த சந்திரன் பாக்கியத்தில் தான் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து. இந்த ஜாதகத்துக்கு ராகு யோகியாகவும் சந்திரன் அவயோகியும் இந்த சுக்கிரன் அவயோகியாக வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ யோகியின் சாரத்தை பெற்று சந்திரன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மையில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ வயசு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, தற்போது வயசு என்று பார்க்கும்போது 48 வயசு முடிஞ்சு 49 வயசு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதம் தான் ஆச்சு 49 ஸ்டார்ட் ஆகி. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது புதன் தசாவில் சுக்கிர புத்தி, புதன் தசா சுக்கிர புத்தி. அப்போ இந்த ஜாதகத்துக்கு கும்பலக்கணத்துக்கு பலன் சொல்வது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா திருப்பி போட்டுரும் அப்படிங்கிற ஒரு தருவாய் இருக்குது ஜோதிட சாஸ்திரப்படி. அப்போ இந்த ஜாதகர் பிறந்த ஒரு நேரங்காலம் பார்க்கும்போது 4 மூலையும் திதிசூனியமாக இருக்குது. அதாவது இவர் சுக்குல சதுர்த்தியில் பிறந்திருக்கார், சதுர்தாசியில் பிறந்திருக்கார். சதுர்தாசிங்கிறது இவங்களுக்கு உபயம் வீடுகள் என்று சொல்லக்கூடியது. மிதுனம், கன்னி, தனுஷு, மீனம், இந்த 4 வீடுகளும் திதிசூனியமாயிடுச்சு. இப்போ இந்த 4 வீடுகளும் ஒரு முக்கியமான பாவங்களாகவும், ஒன்று குடும்ப பாவமாகவும், ஒன்று புத்திர பாவமாகவும், ஒன்று அஷ்டம பாவம் ஆயுள் பாவமாகவும், ஒன்று லாபஸ்தான பாவம். இந்த 4 பாவமும் ஒரு உபயத்தை செய்யக்கூடிய ஒரு இடங்கள் திதிசூனியமாக இருக்குது. அப்போ இந்த அதிபதிகளோட தசா காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இவருக்கு நடக்கக்கூடிய ஆரம்ப கால திசா ராகு திசா, அப்புறம் குரு திசா. குரு திசை ராகு திசை இருப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 7 வருஷம் 7 மாதம் 27 நாள் இருப்பு இந்த ஜாதகத்துக்கு. அடுத்து இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது குரு திசை 16 வருஷ காலம் குரு திசை, அப்புறம் சனி திசை. அப்போ இந்த குரு திசை இந்த ஜாதகத்துக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுத்துருக்கு? ஏன்னா இந்த கும்பலைக்கிறது குரு 2க்கும் 11க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் போய் 3இல் மாரகம் என்ற ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து தசை காலத்தை நடத்துகிறார். அப்போ யாருக்கு மாரகம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஜாதகத்தோட தந்தைக்கும் மாரகத்தை கொடுத்துருக்குது, தாயாருக்கும் மாரகத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா ஒரு தசா காலங்கள் ஒரு கிரகம் திசையை நடத்துதுன்னா இது எந்த மாதிரி ஒரு பாவத்தில் அமர்ந்து திசையை நடத்துது அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த குரு பகவான் அஸ்தங்கம் பெற்று சூரியனோட நெருங்கிய வகையில், அதாவது குரு பகவான் பரணி 2இல் இருக்கார் சுக்கிரனோட சாரத்தில். சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று சூரியனோட அஸ்தாங்கம் பெற்று குரு அங்கே இருப்பது, குரு கெடக்கூடாது எந்த ஜாதகத்துக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ குரு கெட்டுட்டார். குரு கெட்டதுனால அந்த ஜாதகத்துக்கு அந்த 3ஆம் இடங்கிற ஒரு ஸ்தானம் இவருக்கு அது யாருக்கு அந்த பாதிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா தாய் தந்தையாருக்கு அந்த பாதிப்பை கொடுத்துச்சு அப்படிங்கிற தன்மை. இந்த ஜாதகத்துக்கு அந்த காலகட்ட குரு திசை, அதாவது சந்திர புத்தியில் அரசு உத்தியோகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆர்டர் கிடைச்சது. அதாவது
அரசு மூலியமாக இவருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அந்த குரு திசையில் சந்திர புத்தி இவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. எப்படி அந்த குரு திசை இவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்த குரு பகவான் தசா காலங்கள் 16 ஆண்டு காலம். அப்போ அந்த 16 ஆண்டுலேயும் சந்திரனோட புத்தி 6க்குடையவன். ஏன்னா 6ஆம் இடம் தான் ஒரு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ 6ஆம் லக்னாதிபதியே போய் 6ல் அமர்ந்துட்டார். இப்போ லக்னாதிபதியே போய் 6ல் செவ்வாய், சனி சேர்க்கை. செவ்வாய், சனி சேர்க்கை பெற்று நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? யுத்த கிரகமுமோ. எதில் யுத்தம் பண்ணும் அப்படின்னா 6ஆம் இடத்துல பாவ கிரகம் இருப்பது யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எதில் யோகம்னா உத்தியோகத்தில் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் அதுக்கப்புறம் அந்த உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அந்த சந்திரனோட புத்தியில், அதாவது குரு திசை சந்திர புத்தி. அப்போ குரு வந்து சந்திரனை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. அப்போ இந்த 7ஆம் பார்வையை பார்த்து சந்திரன் 7ல் குரு இருக்கிறார். அது மாதிரி ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்கார். இந்த ஜாதகத்துக்கு ராகு பாக்கியத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிற மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மூலிமா ஒரு லக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ராகுங்கிறது எப்படி கொடுக்குங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு கொடுத்துரும். கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு திசைங்கிறது நல்ல ஒரு பலனை, இந்த ராகு சாரத்தை பெற்று சந்திரனு நல்ல ஒரு பலனை இந்த ஜாதகத்துக்கு கொடுத்துருச்சு. தாயார் காரகன் ராகுவோட சேர்ந்தனால தாயாருக்கு பாதிப்பை கொடுத்துருச்சு. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துருச்சு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு ராகு மகா இந்த குரு மகா திசையில் சந்திர புத்தியில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அப்போ இவருக்கு அந்த சனி தசாகாலங்கிறது 19 ஆண்டுகள். 19 ஆண்டுகளும் வேலைக்கு போயிட்டு இன்று வரைக்கும் ஒரு வேலைக்கு சேர்ந்து 27 வருஷம் ஆயிடுச்சு. 27 ஆண்டு காலமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் நல்ல பேரோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறனால் இவருக்கு ஒரு பணியில் உயர்வு நிலை கிடைக்குமா? இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது ஜாதக ரீதியாக? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கிரகத்தில் இப்போ வந்து புதன் திசை திதிசூன்யாதிபதி அவர் வந்து வக்கரமாய் அஸ்தங்கம் விட்டார். அப்போ புதன் திசை சிறப்பு தராது அப்படிங்கிறது அனைவரோட பாயிண்ட்டு தான். ஏன்னா ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நல்ல பலன், கெட்டு போனால் கெட்ட பலன். அப்போது ஒரு திதிசூன்யாதிபதி நல்லா இருந்தால் யோகத்தை கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார். திதிசூன்யாதிபதி கெட்டு போயிட்டால் நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்துங்க. அப்போ இங்கே திதிசூன்யாதிபதி வரக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதி வரக்கூடியவராக அஷ்டமத்துக்கு பாக்கியத்தில் அப்போது ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம் தாங்க ஒரு ஏதோ ஒரு நிலையில் ஒரு மனிதனுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையின் ஒரு உயர்நிலையும் ஆயுள் ஸ்தானமே 8ஆம் இடம் தான். அந்த 8 ஒரு மனிதனுக்கு வந்து நல்லா இருந்தால் வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உண்டு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் இடம் பாக்கியத்தில், அப்போ ஆயுளுக்கு ஒரு பாக்கியம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதே மாதிரி இவருக்கு தொழில் என்று சொல்லக்கூடிய உயர்நிலைக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த புதன் வந்து இந்த ஜாதகத்துக்கு திதிசூன்யாதிபதியும் வந்து அதே மாதிரி அந்த அதிபதியும் வலுக்காமல் அஸ்தங்கம் பெற்று வக்கரம் பெற்றார். புதன் வக்கரம் பெறுவது ஒரு சிறப்புங்க எப்பொழுதுமே. அதாவது ரிவேஸ் ஆகி மீண்டும் முன்னுக்கு வரக்கூடிய தன்மை, ஒன்று ஃபெயிலர் ஆகி மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ராசி கட்டங்கள் பார்த்தாச்சு. அடுத்தது தொழில் ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஏன்னா இது நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த வடவழி நடராஜன் ஐயா எப்பயுமே சொல்லுவார். அதாவது தொழில் ஸ்தானத்துக்குன்னு அவர் ஒரு தசாம்ச வர்க்கத்தை போட்டு எடுப்பார். அதேமாதிரி இந்த ஜாதகத்துக்கு நான் தசாம்ச வர்க்கத்தை எடுத்து தான் ஆய்வு பண்ணேன். ஆய்வு பண்ணும்போது தசாம்ச வர்க்கத்தில் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்துக்கு, அதாவது மீன லக்கணமாக வந்து தொழில் ஸ்தானாதிபதி குருவாக வர்றார். அப்போ அந்த குரு பகவான் லக்கணத்துக்கு 7ல் கன்னியில் குரு இருக்கார். தசாம்ச லக்கணத்தோட சாட். அப்போ அதில் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கேந்திரத்தில் பலமாக இருக்கார். அந்த 10க்கு 10ஆம் இடமாக வரக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு இருக்கிறதுனால் அப்போ தொழிலில் ஒரு பொது நிலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துகிறார். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு குரு பகவான் திசையில் தான் வேலை வாய்ப்பே கிடைச்சிது. அப்போ இந்த குரு பகவான் இந்த தொழில்ஸ்தானத்துக்கும், அதாவது தசாம்ச ஒரு சக்கரத்தில் குரு பகவான் வலுவாக இருக்கிறனால அந்த குரு திசையில் இந்த ஜாதகத்துக்கு வேலை கிடைச்சிது. அப்போ ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கிடைச்சிது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இல்லை ஜாதகத்துக்கு. அப்போ உத்தியோகத்துக்கு போகிறது சிறப்புங்கிற மாதிரி அந்த உத்தியோகத்துக்கு சிறப்பை கொடுத்துருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடை பார்க்கும்போது தசாம்ச சக்கரத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 2லேயே செவ்வாய், புதன், சனி, ராகு இந்த 4 கிரகங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்து அது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறதுனால் அப்போ தொழில்ஸ்தானத்துக்கு அது ஒரு
பூர்வ புண்ணியமாக வரக்கூடிய இடம். அப்போ இவருக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்துக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடைச்சே தீரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்நிலை தருவது எந்த பாவம்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், அதுக்கு அடுத்தது 6ஆம் இடம், அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம். இதுதான் பொருளாதார நிலையை வரவை கொடுக்கக்கூடிய இடமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு தொழில்ஸ்தானத்துக்கும் தொழிலுக்கு போனால் தானே பொருளாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இந்த இடமெல்லாம் தசாம்ச வர்க்கத்தில் மிக பலமாக இருக்கிறது. அதே மாதிரி தசாம்சத்திலும் இவரோட தொழில்ஸ்தானம் சூரியனும் 11 இருக்கார். ஏன்னா அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் 11 இருந்து செவ்வாய் ஆட்சி பெற்று குரு லக்கணத்தை பார்த்து, அதே மாதிரி குரு கேந்திரத்தில் தொழில்ஸ்தான அதிபதி கேந்திரத்திலிருந்து இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கார். அதுக்காக இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த புதன் திசையில் சுக்கிர புத்தி எந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக சுக்கிர புத்தி இப்போ இன்னும் 7 மாத காலங்கள் இருக்கிறது. அதாவது 8/3/2025 வரைக்கும் இந்த சுக்கிர புத்தி நடக்கிறது இந்த ஜாதகத்துக்கு. புதன் திசையில் சுக்கிர புத்தி. அப்போ அந்த சுக்கிர புத்தி இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதியாக வந்தாலும் ஒரு பாதகாதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அமர்ந்த சாரம் என்று பார்க்குறது பரணியோட சாரத்தை சுயசாரத்தை பெற்றிருக்கார். சுயசாரம் பெற்று இந்த ஜாதகர் 3லேயும் இருக்கார். அப்போ புதன் அதுக்கு 2ல் இருக்கார். அப்போ புதனுக்கு சுக்கிரன் 12 விரயத்தில் இருக்கார். அப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். அது எந்த மாதிரி கொடுக்கும்? இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் எட்ட போக சொல்லும். அப்போ புதன் 4ஆம் இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு. அவர் அஷ்டமாதிபதி வேறு திசை. அப்போ மறைஞ்சு வாழுன்னு சொல்லக்கூடிய தன்மை. அதே மாதிரி சுக்கிரனும் இந்த ஜாதகத்துக்கு புதனுக்கு 12லேருந்து புத்தி நடத்துகிறார். அப்போ இருக்கிற இடத்த விட்டு இந்த ஜாதகத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் பதவி உயர்வை தருவது சூரியனா சுக்கிரனான்னு பார்க்கும்போது நல்ல ஒரு நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு ஜாதகத்துக்குமே அரசு என்று சொல்லக்கூடிய கிரகமாக சூரியன் வந்தாலும், ஆனால் அந்த பதவி உயர்வுங்கிற ஒரு நிலையை கௌரவத்தை கொடுப்பது குருவாக இருக்கிறார். ஏன்னா காலதேவனுக்கு பாக்கியத்தை அருளக்கூடியதும் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியதும் குருவாக இருக்கிறனால ஒரு பதவியிலும் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு மட்டுமே. அதனால் இந்த குருங்கிற ஒரு கிரகம் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஜாதகத்துக்குமே குரு அந்த உயர்நிலையை, அதாவது ஒரு ஜாதகத்துக்கு உயர்நிலையை தருவது தொழில் நிலையிலும் சரி பதவியில் இருக்கிறதும் சரி உயர்நிலை தருவது குருவோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். வெறும் சூரியனை மட்டும் நம்ம பார்த்தோமா, சூரியன் அதிகாரம் பண்ணிட்டு இவ்வளோ குறிப்பிட்ட நாளுன்ட்டு அவரோட காலத்தை நகர்த்திட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் குருங்கிறது ஒரு நிலையான ஒரு கௌரவத்தையும் நிலையான ஒரு அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குருவுக்கு மட்டுமே உள்ளது நண்பர்களே. இது என்னோட அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாடு. அனைவரும் இதுக்கு உண்டான கருத்துக்களையும் பதிவிடலாம் நண்பர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.